தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிட்டிஸையுமே வந்து க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் வந்து அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டை வந்து ஃபாரின் ரேஞ்சுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற ஐடியாவில் வந்து முதலமைச்சர் விஜய் வந்து இந்த அதிகாரிகளுக்கு இந்த உத்தரவெல்லாம் பிறப்பிச்சிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து குப்பையெல்லாம் இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து க்ளீனாக அதை கண்காணிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு அதிகாரிகளுக்கு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது ஒரு வேலையாக பார்க்காம ஒரு சர்வீஸாக பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுபோல் இந்த பெரிய பெரிய சிட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சென்னை, கோவை, சேலம் இந்த மாதிரியான மாவட்டங்கள்லாம் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கா, நீட்டாக இருக்கா அப்படின்றத கண்காணிச்சுட்டே இருங்க அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி ஆணையர்கள்லாம் வந்து அவங்கவுங்களுடைய தொகுதி, அவங்கவுங்களுடைய ஊரெல்லாம் வந்து 7 மணிக்குள்ளே க்ளீனாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற அதிகாரிகளுமே வந்து அந்த இடத்துக்கே போய் க்ளீனாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொது இடங்களில் இருக்கக்கூடிய பப்ளிக் டாய்லெட்ஸ், பஸ் ஸ்டாண்ட் இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து க்ளீன் அண்ட் நீட்டாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் போஸ்டர் எல்லாம் வந்து எங்கேயும் ஒட்டக்கூடாது, வேணா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து போஸ்டர் வந்து ஒட்டிக்க இடம் கொடுக்கலாம், மற்றபடி போஸ்டர் இல்லாத தமிழ்நாட்டை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் இந்த ரோட்லலாம் இருக்கக்கூடிய பூங்காலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து க்ரீனாக இருக்கா, நீட்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நகராட்சி ஆணையர்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா வாரந்தோறும், அதாவது வீக்லி ஒன்ஸ் வந்து தெருவுலலாம் வந்து ஸ்ட்ரீட் லேம்ப்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து க்ளீனாக இருக்கா, எரியுதா அப்படின்றத செக் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகராட்சி வருவாய் அதிகாரிகள்லாம் வந்து வசூல் குறித்த கூட்டத்தை வந்து வாரந்தோறும் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ரோட்லலாம் வந்து பில்டிங் எல்லாம் கட்டுவாங்க இல்லையா, அதோடைய மேப்பை வந்து அதோடைய மேப்பில் வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டுமானத்தை கட்டுறதுக்கு இவ்வளோதான் அப்படின்றத ஒரு டைம் லைன் இருக்கும் இல்லையா, அதை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி தமிழ்நாடுன்றது ரொம்ப அழகான மாநிலம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணால் தமிழ்நாடு இன்னும் அழகாக மாறும் அப்படின்னு பேசப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. Saubhagya Home and Kitchen Appliances.